ஆண்டவர் நமக்கு தெளிவாய் வாக்கு செய்கிறார். உங்களுக்கு துணை செய்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார். ஆகையால் நீங்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனையிலே நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டுருவேனோ, இந்த காரியத்தில் அவமானம் எனக்கு வந்துருமோ, இந்த காரியத்தில் நான் எப்படி இதை செய்ய போறேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய நான் உனக்கு துணை செய்கிறேன். ஆதலால் இந்த காரியத்தில் ஆண்டவர் வெட்கம் அடைகிறதற்கு உங்களை விடவே மாட்டார். இந்த காரியத்தில் நீங்க வெட்கத்தோட திரும்பி வரமாட்டீங்க. நீங்க அவமானத்தோட திரும்பி வரமாட்டீங்க. இந்த காரியத்தில் யார் உங்களுக்கு துணையாய் நிற்காவிட்டாலும் பரலோக தேவன் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனால கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. உங்களுக்கு துணையாய் நிற்கிறவர் கர்த்தர் என்று நிறைய பேர் பார்க்க போகிறார்கள். தானியேலுக்கு கர்த்தர் துணையாய் நின்று ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவே இல்லை. அந்த ஆண்டவர் தான் இன்று நமக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு துணையாய் நிற்பேன். ஆகையால் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தலன்றத கர்த்தர் சீக்கிரமாய் நிரூபிப்பார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தலன்றத கர்த்தர் சீக்கிரமாய் நிரூபிப்பார். இந்த வார்த்தையை நான் நம்புறேன், வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இவன் வெட்கப்பட்டு போயிடுவான்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த பிள்ளையினுடைய விஷயத்துல இவன் வெட்கப்பட்டுருவான். இவன் மகன் இவனுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணிடுவான். இந்த காரியத்தை நிமித்தமா இவன் குடும்பம் வெட்கப்படும். நீங்க எப்ப தலை குனிவீங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. நீங்களும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் போது பயத்தோட கூட இருக்கலாம். பாஸ்டர், அவங்க முன்னாடி ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்திடக்கூடாது பாஸ்டர். இன்றைக்கு இந்த இடத்துல வரும்போது கூட, இந்த சத்தத்தை கேட்கும் போது கூட உங்க மனசு அப்படி சொல்லிட்டே இருக்கலாம், என் பிள்ளை அந்த இடத்துல வெட்கப்படுத்திடக்கூடாது பாஸ்டர். உங்க அங்கலாய்ப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்டுதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தெருவில் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். நம்புறவங்க ஆமென் என்று சொல்லி எஸ் பிரைஸ் ஹalleluya.